நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அதை தேடு, அப்பத்தானே நீ கோயில பார்க்க முடியும். இதோ இருக்கே, நீயே பாரு. உனக்கு ஆயுசு 100 காஞ்சனா. இப்பதான் நினைச்ச உனக்கு ஃபோன் பண்ணலான்னு, நீயே பண்ணிட்ட. இப்ப எங்க இருக்க? வீட்ல தான். உன்னை பார்க்கணுமே. ஹலோ. நினைச்சேன் நீயும் என்ன மாதிரி தானா? என்ன ஃபீலிங்ஸ்? என்ன பார்க்காம உன்னால இருக்க முடியலல்ல? எனக்கும் அப்படிதான் காஞ்சனா. உன்னை பார்த்ததுல இருந்து நான் நானாவே இல்லை தெரியுமா? ஏன்? அதான் புரிய மாட்டேங்குது. பசிச்சா சாப்பிட பிடிக்கல, படுத்தா தூங்க பிடிக்கல. இத பத்தி நீ என்ன நினைக்கிற? சீக்கிரமே பைத்தியம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்னது? சும்மா ஒரு ஜோக்காக சொன்னேன், தப்பா எடுத்துக்காத. பரவாயில்ல காஞ்சனா, உன்னால பைத்தியம் பிடிச்சா கூட எனக்கு சந்தோஷம்தான். சரி, பார்க்கணும்னு சொன்னியே, என்ன விஷயம்? நேர்ல வா, நான் சொல்றேன். கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள உன் முன்னாடி வந்து நிப்பேன். ஓகே தீனா, வந்துரு. கண்டிப்பா. சுந்தர், என்ன? தீனா வர சொல்லிருக்கேன், நீயும் என் கூட வா, என் கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும். ஓகே, போலாம். தேங்க்ஸ். தீனா. என்னம்மா? எங்கடா போற? ஆரம்பிச்சிட்டியா? உனக்கு என்ன பிரச்சனை? போகும்போது எங்கன்னு கேக்குற? வேண்டாம் தீனா, சொன்னா கேளு. பிரச்சனையை வழியை தேடிக்காத. உனக்கு என்ன ஆச்சுமா? நீ அந்த காஞ்சனாவை தானே பார்க்க போற? ஆமா, அதுல என்ன பிரச்சனை? எனக்கு பிடிக்கல, நீ அவ கூட பழக வேண்டாம். அதான் ஏமா? பிடிக்கலன்னா பிடிக்கலதான், காரணம் எல்லாம் கேட்காத. இங்க பாரு, காஞ்சனா கூட நான் பழகிறது பிடிக்கலையா, இல்ல காஞ்சனாவே பிடிக்கலையா? ரெண்டும் தான். நீ அவளை நினைச்சு ஏமாந்து நிக்காத, புரியுதா? அப்படியெல்லாம் எதுவும் ஆகாதுமா. காஞ்சனா நல்லவ. நானும் இல்லைன்னு சொல்லல, அவ கூட பழக வேண்டான்னு தான் சொல்றேன். அதான் ஏமா? அது வந்து என்னன்னு சொல்லுமா, ஏமா தயங்குற? காஞ்சனாவால உனக்கு ஒரு கண்டம் இருக்கு. கண்டமா? ஆமாண்டா, கொஞ்ச நாளைக்கு முன்னால நம்ம குடும்ப ஜோசியரை பார்த்தேன். உன் ஜாதகத்துல காஞ்சனாவை கட்டிக்கிறதுக்கு கொடுப்பனையே இல்லையா? அவளால சாம்பாவே, அவன்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லைங்க, அது வந்து அவனை தடுக்காத, அவன் போகட்டும். அப்பா. தீனா, நீ கிளம்பு. காஞ்சனா தானே உன்னை வர சொன்னா? ஆமாப்பா. அப்ப போயிட்டு வா. அவளுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு வா. அவ வேற யாருடா? உன் மாமன் பொண்ணு தானே? சரிப்பா, நான் கிளம்புறேன். வரேன்ப்பா. போயிட்டு வா. ஒரே புள்ளதான்னு ரொம்பவும் அவன் மேல பாசத்தை பொழியாத. எனக்கு பாசத்தை விட கௌரவம் தான் முக்கியம்.
எங்க போறோம்? சொன்னா நீ இன்னொரு சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சிருவ. புரிஞ்சிருச்சு. அந்த காட்டான தானே பார்க்க போறோம். ம். அவன் சொன்னதுல தப்பு இல்ல. நான் டிரைவர் தான். எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகுற? அவன் வெகுலியா பழகுறான். அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? சரி, நான் இத பத்தி பேச விரும்பல. போதுமா? ஹாய் தீனா. போ காஞ்சனா, எனக்கு பிடிக்கல. என்ன தீனா? நீ வர சொன்னீங்கிறதுக்காக நான் எவ்வளவு தடைகளை தாண்டி வந்திருக்கேன் தெரியுமா? நீ என்னடானா என் ஃபீலிங்ஸையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. ஏன், என்ன ஆச்சு? நீ மட்டும் தனியா வர வேண்டியதானே காஞ்சனா? கூட எதுக்கு ஒரு நந்தி? ஏய், நந்தி கிந்தன மவன. சுந்தர். அப்ப நீ நந்தின்னு ஒத்துக்கிட்ட? காஞ்சனா, நான் கிளம்புறேன். நீ ஆச்சு, உன் அத்தை மவனாச்சு. சுந்தர் இரு. தீனா, சுந்தர் எதுக்கு வம்புக்கு இழுக்கிற? எனக்கு பிடிக்கல. சுந்தர் என் ஃப்ரெண்டு. நீ இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தனா நான் உன்னை பார்க்கவே வர மாட்டேன். புரியுதா? சரி சரி, ஃப்ரெண்டுன்னு வேற சொல்லிட்ட. கை கொடுங்க பிரதர். பரவாயில்ல, கொடுங்க. என்ன காஞ்சனா அது? பிரதருக்கு என்ன பிடிக்கல போல இருக்கு. சுந்தர் ப்ளீஸ். ஹலோ. தீனா, எனக்கு ஒரு விஷயம் தெரியணும். என்னன்னு சொல்லு. இங்க தூண்டல்காரன்னு யாராவது இருக்காங்களா? தூண்டில்காரனா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இங்க தூண்டல்காரன்னு யாராவது இருக்காங்களா? தூண்டில்காரனா? உனக்கு தெரியுமா? அப்படி யாரும் இங்க இல்லையே. ஏன், உனக்கு மீன் வேணுமா? எஸ். ஏன் அவன் ஃபிஷர்மேனா இருக்க கூடாது? எக்ஸாக்ட்லி. மீன்காரங்க யாராவது இருக்காங்களா? மீன்காரங்களா? அப்படி யாரும் இங்க இல்லையே. நல்லா யோசிச்சு சொல்ல. ஒருத்தர் இருக்கான். அவன் குடும்பம் முன்னாடி மீன் பிடிச்சிட்டு இருந்தது. ஆனா அவன் மீன் பிடிப்பானான்னு தெரியல. உனக்கு என்ன மீன் வேணுமா? என்ன மீன் வேணும்னு மட்டும் சொல்லு, நான் கொண்டு வந்து தரேன். அது முக்கியம் இல்ல தீனா, நான் அந்த மீன்காரனை பார்க்கணும். அவன் பேர் என்ன? அவன் பேர் முனி. ஆமா, நீ எதுக்கு அவனை பார்க்கணும்? அந்த விவரத்தை நான் அப்புறமா சொல்றேன். முதல்ல நான் அவனை பார்க்கணும். அதுக்கு என்ன, எல்லாம் கார்லயே போவோம். ஹலோ, பைக்கு? தீனா வண்டி பாஸ், ஒரு பையன் தொட மாட்டான். போலாமா? Come on, சுந்தர். சரி வா. வா காஞ்சனா, இதான் முனியனோட குடிசை. முனியா, டே முனியா, முனியா. ஐயா ஐயா சொல்லுங்கய்யா, வாங்கய்யா. எங்கயா போன? பின்னாடி மாட்டுக்கு தண்ணி வச்சுட்டு இருந்தீங்க. இந்த ஆளு தான் முனிய. இவங்க என் மாமன் பொண்ணு. உங்ககிட்ட சில விவரங்களை கேட்க வந்திருக்காங்க. உனக்கு தெரிஞ்சதை சொல்லு. கும்பிட்றேங்கம்மா. சொல்லுங்கம்மா. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னங்கம்மா? என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன். இன்ன வேலைன்னு எதுவும் கிடையாதுங்கம்மா. ஏதோ கிடைக்கிற வேலைக்கெல்லாம் போயிட்டு இருக்கேன். தினக்கூலி தான். ஏம்மா? அப்ப நீங்க மீன் பிடிக்கிறது இல்லையா? இல்லைம்மா, அது எங்கள் தாத்தா காலத்தில் இருந்த தொழில்மா. இப்போ நான் பண்ணுறது இல்லைம்மா. ஏன்? எங்கம்மா, இருந்த ஒரு ஏரியும் வத்தி போச்சு. எதிர்பார்க்குற லாபம் கிடைக்கல. அதான் எங்கள் பரம்பரை தொழிலே நான் விட்டேம்மா. இப்போ ஏதோ கிடைக்கிற வேலைக்கு அப்பப்போ போயிட்டு இருக்கேம்மா. சரி விடுங்க. இப்போ நாங்கள் உங்களை பார்க்க வந்தது ஒரு புடவையை பற்றி. புடவையா? புடவை தான்.
பட்டு புடவை அது ஏதாவது உங்ககிட்ட இருக்கா? இல்லைங்களே, என்கிட்ட இருக்கிறதுலாம் வேட்டியும் சட்டையும் தான். ஏன் லுங்கி பனியனெல்லாம் இல்லையா? அதெல்லாம் இருக்குதுங்கய்யா. ரொம்ப முக்கியம், லூசு பாயில. அதை கேட்கல அவங்க. புடவை தேடிட்டு வந்திருக்காங்க. அதை பத்தின விவரம் ஏதாவது தெரிஞ்சதுன்னா மட்டும் சொல்லு. தெரியலீங்களே. உங்களுக்கு ஃபேமிலிலாம் இல்லையா? என்னங்கம்மா? உங்க குடும்பத்தை பத்தி கேக்குறாங்க. எனக்கு யாருமே இல்லைங்கம்மா. சின்ன வயசுலயே என்னை பெற்றவங்க என்னை விட்டு மேலே போயிட்டாங்க. கூட இருந்த சொந்த பந்தங்களும் பொழப்பை தேடி ஊரை விட்டு போயிட்டாங்க. நான் தான் இந்த ஊரை விட்டு போக மனசு இல்லாமல் ஒத்தையில் அல்லாடிக்கிட்டு இருக்கேம்மா. ஒருத்த இருப்பா ஒத்தையில. காஞ்சனா, என்ன? இல்ல, அந்த அம்மா சொன்னதெல்லாம் சரியா இருக்கு. ஆனா புடவைய பத்தி இவருக்கு ஒண்ணுமே தெரியலையே. அப்ப டவுனுக்கு போய் ஜவுளி வியாபாரியை பார்க்கலாமா? பிரச்சனை அது இல்ல தீனா, எங்க குழப்பமே வேற. நீங்க கேக்குற பணத்தை தரேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார்கிட்டயாவது பட்டு புடவை இருக்கான்னு விசாரிக்க முடியுமா? பாக்குறேம்மா. என்னோட மொபைல் நம்பர் நோட் பண்ணிக்கிறீங்களா? அதெல்லாம் தேவையில்லை காஞ்சனா, தெரிஞ்சா நேர்லயே வந்து சொல்லுவான். ஏய் என்னடா? கண்டிப்பா சொல்றேன் சின்னையா. அப்புறம் என்ன காஞ்சனா, போலாமா? இந்த இருக்கட்டும், பரவாயில்லைங்கய்யா. பரவாயில்ல வைய. சரிங்க. மட்டுமா போலாம் வாங்க. ஊர்ல அடுத்த மொட்டை பாஸ் தான் போல இருக்கு. என்னது? இல்ல, எல்லாரும் சின்னையா சின்னையான்னு சொல்றாங்களே, உங்க அப்பாக்கு அடுத்தது நீதான்னு சொன்ன. ஓ, அப்போ மொட்டைன்னு சொன்னது எங்க அப்பாவு தானா? வேற சுந்தர், இப்ப என்ன பண்ணலாம்? அதான் வந்தாச்சு, வா போயிட்டு யோசிப்போம். பாஸ் வாங்க. எனக்கு என்னமோ தேவையில்லாம அலைஞ்சிட்டு இருக்குமோன்னு தோணுது. ஏன் அப்படி நினைக்கிற? பின்ன அந்த மீன்காரனை பார்த்ததுல இருந்து எந்த யூஸும் இல்லையே. இல்ல சுந்தர், இதுல கண்டிப்பா ஏதோ ஒண்ணு இருக்கு. இல்லனா ஏன் அந்த லேடி மீன் பேட்டர்ன்ஸை காட்டணும்? அதே பேட்டர்ன்ஸ் எனக்கு ஏன் சாரியில தெரியணும்? அப்படின்னா அதுக்கான அர்த்தம் உனக்கு தெரிஞ்சுக்கணுமே. உடனே தெரிஞ்சுக்கணும் இல்லையா சுந்தர்? ஒண்ணுக்கொன்னு தொடர்பு படுத்தி பார்த்தா இதுக்கான அர்த்தம் தெரியும். நீ சொல்றது கூட சரிதான், ஆனா அது வேற விதமா கூட இருக்கலாம் இல்லையா? எப்படி? பேட்டர்ன்ஸ்னா மீன் தெரியுது, மீன்னா அது மீன்காரனா தான் இருக்க முடியுமா? அது ஏன் வேறையா இருக்க கூடாது? நீ சொல்றது கரெக்ட் தான். ஆனா அந்த மீன்காரனால ஒரு விஷயம் தெளிவாயிருக்கு. என்ன அது? பல குடும்பங்களா ஒன்னா இருந்த சமூகம் காலப்போக்குல வேற வேற இடத்துக்கு பிரிஞ்சு போயிருக்கு. என்னோட கெஸ் சரியா இருந்தா நாம தேடிட்டு இருக்கிற அந்த 7 புடவைங்களும் ஏதோ 7 ஃபேமிலிஸ் கிட்ட தான் இருக்கணும். அந்த 7 ஃபேமிலிஸ் யாரு, அவங்க எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சா இது எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அங்கதானே சிக்கலே. எப்படி ஆரம்பிச்சாலும் மறுபடியும் அதே இடத்துல தான் வந்து நிக்கிறோம். ஒரு புடவை கிடைச்சதுக்கே இந்த பாடு, இன்னும் 7 புடவை. அதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நான் கிழவனாயிடுவேன், நீ கிழவி ஆயிடுவ. அது பரவாயில்ல, ஆனா அப்பவாது அந்த 7 சாரீஸும் நமக்கு கிடைக்கணும்ல. இல்ல காஞ்சனா, நாம போற ரூட்லயே டீப்பா போய் யோசிப்போம், இதுக்கு ஒரு வழி கிடைக்கும். நானும் அந்த நம்பிக்கையில தான் இருக்கேன். பாப்போம். ராஜம், நேத்து ராத்திரி வந்த பையனை பாத்தியா? இல்லையே. எங்க போனா? சொல்லாம கொள்ளாம போயிட்டான். என்னங்க என்னங்க? என்ன விசாலாட்சி? நேத்து ராத்திரி வந்த பையனை காணுங்க. விடிஞ்சதும் எழுந்து போயிருப்பான். அவன் கொண்டு வந்த பை இங்கதாங்க இருக்கு. மறந்து வச்சுட்டு போயிருப்பான். எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குங்க. அவன் எதுக்கு வந்தான், ஏன் வந்தான்னு எதுவுமே புரியலைங்க. எதுக்கு சந்தேகம்? வா போய் பார்த்தலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது
அந்திம காலம், மரணம், ரிஷப யோகம். தேடும் பொருள் கிடைக்காவிடில் நாடி செல்லும் பெண்ணுக்கு நேருமே துர்மரணம். என்னங்க, இது காஞ்சனாவோட ஜாதகம் மாதிரி இருக்கு. கொண்டா பார்க்கலாம். இது அவளோட ஜாதகம் தான். இது எப்படி இவனோட பையில? எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குங்க. அந்த பையன் வேற ஏதோ காரணத்துக்காக தான் இங்க வந்துட்டு போயிருக்கான். காஞ்சனாவை பார்க்க தான் அவன் இங்க வந்திருக்கான். ஆனா அவன் எதுக்கு வந்தான்னு தான் தெரியல. எனக்கு பயமா இருக்குங்க. நம்ம இப்ப சித்தையன் கோட்டைக்கு போய் காஞ்சனா பார்த்துட்டு வந்துடலாங்க. கிளம்புங்க. நான் வர முடியாது விசாலாட்சி. மறந்துட்டியா? ஓ ஆமால்ல, இது எனக்கு தோணவே இல்லையே. இப்ப என்னங்க பண்றது? அதான் எனக்கு ஒன்றும் புரியல. இது எதுல போய் முடிய போதோ தெரியலையே. எல்லாம் அந்த புடவையால வந்த வனைங்க. இதையெல்லாம் பாக்குறதுக்கு நான் இன்னும் உயிரோட இருக்கேன்னு